வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம கொடுக்கணும்ன்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த காலத்துக்கு அது சரிபடுமா? விளம்பரம் தேவை சார், விளம்பரம் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி மேடம், கவர்னர் சார் என்னிடம் பேசுற போது ஒரு சார் சொல்றாங்க, சார் ரோட்டரியை பத்தி ரொட்டேரியன்ஸ்கே தெரியல, போலியோவை நாம தான் ஒழிச்சிருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய அரக்கனை இந்த அமைப்பு தான் ஒழித்திருக்கிறது, தெரியல, சமூகத்திற்கு தெரியல, கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா அப்படின்னு அவரும் சொன்னார். அதனாலதான் அந்த தலைப்பை காயின் பண்ணாங்க. உண்மைதாங்க, என்னென்னலாம் நான் ஊடகத்திலும் இருக்கிறேன், கொரோனா காலத்தில் எல்லாம் பார்த்திருக்கிறேன். உங்கள் பணி மகத்தானது, பணிகள் செஞ்சிருக்கிறீங்க, உங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு செஞ்சிருக்கிறீங்க. இதை ஏன் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, இந்த வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்னு ஏன் பத்மா மேடம் சொன்னாங்க அப்படின்னா, நான் பாண்டிச்சேரி ரோட்டரி அமைப்பில் போன மாதம் தான் பேசுகிற போது நான் ஒரு கருத்து சொன்னேன். அந்த கருத்தை பார்த்துட்டு தான் அவங்க சொன்னாங்க, டேய் இப்படிலாம் பேசிடாதரா, எங்க நோக்கமே வேற அப்படின்னு. நான் என்ன பேசினேன் அப்படின்னா, முக்கியமான இடம் ஏக இறைவன் இடத்தில் இஸ்லாத்துல இந்த குறிப்பு இருக்கு. வானவர்கள் போய் கேட்கிறாங்க இஸ்லாத்துல, ஏக இறைவன்ட்ட, இறைவா நீ படைத்த படைப்பிலேயே மலைதான் வலிமையான படைப்பா? இறைவன் சொல்றான், இல்லையே, மலையை உடைக்கக்கூடிய உளியை படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் இரும்புதான் வலிமையான படைப்பா? இறைவன் சொல்றான், இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பை படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் நெருப்பா? நெருப்பை அணைக்கக்கூடிய நீர், அப்படி என்றால் நீரா? இல்லையே, நீரை கிளர்ந்தல செய்யக்கூடிய காற்றை படைத்திருக்கிறேன். இப்படி போகுது. அப்ப வானவர்கள் கேட்கிறார்கள், இறைவா நீ படைத்த படைப்பிலேயே வலிமையான படைப்பு எது கேட்கிறார்கள். இறைவன் அப்படி கண்ணை மூடி யோசித்து விட்டு சொல்கிறான், நான் படைத்த படைப்பிலேயே வலிமையான படைப்பு எது தெரியுமா? உன்னதமான படைப்பு எது தெரியுமா? வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் ஓடோடி சென்று உதவுகிறானே, அந்த மனிதன் தான் நான் படைத்ததிலேயே வலிமையான உன்னதமான படைப்பு. இதை நாங்க பேசியிருந்தேன். ஆனா இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்ன? நீங்க ஏற்கனவே இடது கைக்கு தெரியாம தான் உதவிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்லணும்னா ரொட்டேரியன்ஸ்க்கு தெரியாமே ரோட்டரி அமைப்பு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன கான்செப்ட் அடிபடுதே, அதுதான் நோக்கம். உண்மையில் நான் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான கேள்வி. விளம்பரப்படுத்தலாமா? சேவையை விளம்பரமா கொண்டு போலாமா? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணுமா? என்ன பைபிள் பேசுகிறது, உன்னுடைய சேவை அந்தரமாக இருக்கணும். வேதம் உபநிடதம் சொல்கிறது, நீ யாருக்கும் தெரியாம உதவு அப்படின்லாம் சொல்லுவே. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் உண்மையில் இந்த அரங்கம் சொல்லுகிற செய்தி, சொன்ன செய்தி, கவர்னர் அவர்கள் கொடுத்த தலைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தொண்டை சேவையை மக்களிடம் கொண்டு போக வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த கேள்வியை முகமது நபியிடம் கேட்கிறார் ஒருவர். எத்தனை வருடத்திற்கு முன்பாக பாருங்கள். முகமது நபியிடம் கேட்கிறார், என்ன இது, நம்ம யாருக்குமே தெரியாம உதவலாமா? நம்ம செய்கிற உதவி பலருக்கு தெரிந்தால் தானே பலரும் உதவ முன் வருவார்கள். கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணிக்க. பலரும் முன் வருவார்கள். அப்ப அந்தரங்கமாக இருக்கணுமான்னு முகமது நபிகளிடம் கேட்கிற போது முகமது நபி சொல்கிறார், அது தவறு கிடையாது. உன்னுடைய சேவை, நீங்கள் செய்கிற தானம், தர்மம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில், விளம்பரப்படுத்துவதில் தவறு கிடையாது என்று முகமது நபி சொல்றார். தப்பு கிடையாது. ஆனால் என்ன சிக்கல்? இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், இஸ்லாமியமா இருக்கட்டும், எல்லா மதங்களும் ஒன்றை சொல்கிறது, ஒண்ணுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, சேவை செய்கிற போது, விளம்பரப்படுத்துகிற போது உங்கள் அமைப்பை முன்னிலைப்படுத்தலாம், தவறில்லை. உங்கள் சேவையை முன்னிலைப்படுத்தலாம், தவறில்லை. எங்கு இவர்களுக்கெல்லாம் பயம் வந்ததுன்னா, மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்த ஆரம்பித்தால் பிரச்சனைகள். கர்வம் வந்துடக்கூடாது. உபநிடதம் சொல்கிறது, உன்னுடைய சேவையில் உனக்கு கர்வம் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா போச்சு, சேவையின் நோக்கம் அடிபட்டு போயிடும்.
அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு மீட்டிங்ல 1,00,000 மதிப்புள்ள பரிசு பொருள்கள் கொடுக்கிறாங்க, 1 கோடி மதிப்பில் விழா எடுத்து அப்படின்னு சொன்னேன். கொடுக்கிற பரிசு பொருள் 1,00,000, விளம்பரத்துக்கு 1 கோடி. ஒரு அற்புதமான கவிதை வரி உண்டு. உபயதாரனின் பெயர் டியூப்லைட் வெளிச்சத்தை மறைக்கிறது. அந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும். சார் நான் சொல்றேன் சார், நீங்க எந்த இடத்தில் கவனமாக இருக்கணும், இந்த சேவையை கொண்டு போகணும், அந்த இடத்தில் ஒரு லட்சுமண ரேகை வரணுன்றதுக்காக சொல்லுகிறேன். எங்க ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர், நீங்க யாரு போய் கேட்டாலும் அவர் உதவி செய்வார். கோயில்னு சொன்னா பணம் கொடுத்துவார். எல்லாருக்குமே கும்பாபிஷேகம் எதுனாலும் அவரே பார்த்துப்பார், வேற யாருமே பணம் கொடுக்க வேண்டாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அவருக்கு, அவருடைய பெயர் தான் இருக்கணும், அவருக்கு தான் முதல் மரியாதை இருக்கணும், வேற யாருமே வரக்கூடாது, எல்லாமே அவர் தான். அப்படி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு அடி விழுந்துச்சு சார். ஒரு சாதாரண ஒரு வேட்டி கசங்கின ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் வந்திருந்தார் ஒரு எங்க ஊருக்கு. ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க. இவரு ஒரு பெரிய மணி வாங்கி கட்டியிருந்தார், இந்த கோயில் மணி அடிக்கிற ஒரு மணி. இந்த விழாவில் அந்த மணி வாங்கின பெருமையே பேசுறாங்க. இவர் பேசுறாரு, அந்த செல்வந்தர், இந்த மணி எப்படி வாங்கினேன் தெரியுமா, இதுக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு தெரியுமா, கும்பகோணத்துக்கு கிழக்கால ஆர்டர் பண்ணேன், அந்த மணிக்கு நான் எவ்வளவு செலவிட்டேன், எல்லாம் தற்பெருமை எல்லாம் பேசினாரு. அந்த சாமியார் மாதிரி இருக்கிறவர் கேட்டுக்கிட்டாரு. அப்படியாங்க, எல்லாம் சந்தோஷம் அப்படின்னா கேட்டுட்டு சாமி விட்டுட்டு மணி அப்படி அடிச்சாரு. டிங்குன்னு ஒரு சவுண்டு, நல்ல சவுண்டு. இந்த செல்வந்தருக்கு ரொம்ப பெருமிதத்தோடு அப்படி அந்த சாமியாரை பார்க்குறாரு. ஏன்னா 1 மணி நேரம் அதை பற்றி தான் பேசியிருக்கிறார். பெருமிதத்தோடு அப்படி பார்க்குறப்ப அந்த சாமியார் சொன்னாரு, என்னங்க மணி இப்படி அடிக்குது, உங்க சத்தத்தை விட மணி சத்தம் குறைவா இருக்கே அப்படின்ட்டாரு. அதோடு முடிச்சுட்டாரு. பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் தொண்டை கொண்டு போகிற போது கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியம், அமைப்பை முன்னிலைப்படுத்துறது. இந்த ரோட்டரி அமைப்பு பேசினாங்க 120 ஆண்டுகள். சார் மத அமைப்பே உடைச்சு போயிடுது சார். ஒரு மத குருமார் இறந்து போன பிறகு மத அமைப்பு இல்லை, அரசியல் கட்சிகள் இல்லை, நிறுவனங்கள் இல்லை, ஒரு தலைமுறையை தாண்டி நிற்க மாட்டேங்குது. 120 ஆண்டுகளை கடந்து ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னா எவ்வளவு. நான் யோசிக்கிறேன், ரோட்டரியினுடைய வெற்றிக்கு என்ன காரணம். நான் திரும்ப முகமது நபி சொன்ன இடம் தான் சார். நாங்கள்லாம் விழாவுக்கு வருகிற போது நம்மளை அழைப்பாங்க, சார் நீங்கள் வந்துடணும், 2 முறை கால் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில் 3:30 மணி ட்ரெயினா ஒரு 3 பேர் உட்காருவாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. காரில் கூப்பிட்டு வருவாங்க, ஹோட்டலில் போய் விடுவாங்க, திரும்ப சாப்பிட கூப்பிட்டு போவாங்க, திரும்ப அழைச்சிட்டு போவாங்க. இவங்க அத்தனை பேரையும் நான் திரும்பி பார்க்கிற போது அத்தனை பேருக்கும் பாட்ஷா மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அத்தனை ரொட்டேரியனும் திரும்பி பார்த்தால் அவங்க அப்படி கையை நீட்டுனா வேலை செய்யறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. வேலை செய்யறதுக்கு 4 பேர், பெரிய டாக்டர்ஸ், பெரிய துறையில் இருந்தவங்க, விருது வாங்கினவங்க, அவ்வளவு பேர் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நிகழ்விற்காக, ஒரு சிறப்பு விருந்தினருக்காக, ஒரு எளியவனுக்காக தன்னுடைய அடையாளம் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ரோட்டரியின் அடையாளத்திற்காக அதுதான் வெற்றி. அதை நோக்கித்தான் நம்ம நகரணும். அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சார் கூட பேசி கொண்டு இருக்கிற போது சிலரெல்லாம் காமிச்சாங்க, சார் இவர் தான் 5 கோடி கொடுத்துருக்கிறார், நீங்க பாருங்க அவரை விட்டு பாருங்க, 5 கோடி கொடுத்த ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறேன். 5 கோடி கொடுத்த எந்த பெருமித உணர்வும் தலையில் ஏற்றாமல் ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா கொண்டாடுங்க சார். உதவி செய்தவர்கள் காமிக்கிறேன், யாருமே நான் இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு இன்னும் பார்க்கிறேன் அவர்களை. இவர் தான் அதை ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொன்னா நாடுறாங்க, கூச்சப்படுறாங்க. உபநிடதம் அதை சொல்லுது, தான தர்மத்தை உணர் ரொம்ப புகழ்ந்தான்னா கூச்சப்படு, அந்த இடத்துல நிற்காது அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், தொண்டை மக்களிடம் எடுத்துட்டு போகணும். எல்லாரையும் அப்படி கொண்டு வந்துட முடியுமா? மெம்பர்ஷிப் பண்ணணும், எல்லாரையும் இணைக்கணும். யோசிச்சு பாருங்க, இதே அமைப்பு இன்னும் பல்கி பெருகினால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது சிரமமானது. ரொம்ப யோசித்து பார்த்தால் தர்மம் செய்வது, ஈகை செய்வது, நீங்கெல்லாம் பணம் எடுத்து கொடுக்குறீங்க, ஒன்றும் அதிகப்படியாக வச்சுக்கிட்டெல்லாம் கொடுக்கல.
உங்கள் தேவையை சுருக்கி கொண்டு நீங்க கொடுக்குறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் தேவையை சுருக்கி கொடுக்குறீங்க. அப்படி எல்லாராலும் ஏன் அப்படி கொடுக்க முடிகிறது இல்லை? நான் யோசிச்சு பார்ப்பேன். சார், நுணுக்கமான இடத்துக்கு வரேன். தர்மம் செய்வது, தானம் செய்வதற்கு இல்லை, அது பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் ஜாதியை பற்றி சொல்லலை, பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரத்தத்திலேயே தான தர்மம் ஊறி இருக்கும் சிலருக்கு. அப்படிதான் அப்படி பிறப்போடு அந்த பிராப்தம். என்னடா இவன் பிறப்போடு அப்படின்னு சொல்றானே அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. சார், நீங்க பாருங்க, 2 குழந்தைகள் விளையாடு, ஒரு 2 வயசு 2 வயசு குழந்தை விளையாடுது. ஒரு குழந்தை யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, பொம்மையை கொடுக்க மாட்டேங்குது, ஒரு பொருளை கொடுக்க மாட்டேங்குது. ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா அழுகுது, அட்டமடிக்குது. ஒரு பொருளை நீங்க வாங்க முடியாது. சில குழந்தைகளை பார்க்கலாம், யாரும் சொல்லி கொடுக்கல. சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு கொடுக்கும். ஏதாவது பொருள் கொடுத்தீங்கன்னா வாயில வச்சு கூட்டி விடும், பொம்மைகளை கொடுக்கும், அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இது யார் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு? இந்த குழந்தைக்குள்ளே இயல்பிலே இருக்கு. சார், இதுல நம்ம சமூகத்தை பாருங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் சொல்றேன். அன்னைக்கு இப்படிதான் 2 குழந்தை, ஒரு குழந்தை அட்டம் 1 வாங்க முடியல. அவன் வச்சிருக்கான் 10 பந்து, ஒரு பந்து கொடுக்க மாட்டான். இன்னொரு குழந்தை அப்படியே கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நான் இருக்கிறேன் அங்க, ஒரு அம்மா இருந்துக்கிட்டு சொல்லுது, ஒன்னையுமே கொடுக்காத குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய காமிச்சு சொல்லுது, இவன் ரொம்ப கெட்டி, சமத்து, ஒரு பொருளை வாங்க முடியாது இவன்ட்டே, அவ்வளவு கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற பொம்பு அந்த குழந்தைய பார்த்து சொல்லுது, இது கிடக்கு பேமானம். அப்படியே அவங்க அப்பனை மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்து. சார், சமூகமே எப்படி இருக்கும்? சுயநலமாக வாழ்பவனை கொண்டாடுகிற சமூகமாக இருக்கிறது. நம்ம வெளியில சொன்னாலும் பிறப்பிலேயே இருக்கு ஈகை குணம். அப்படி சிலர் இருக்கலாம். நீங்க உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும், அது பிராப்தம். இயற்கையோ இறைவோ உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கு. சில பேர் இருக்கிறாங்க, தான் உண்டு, தான் பெண் உண்டு, பிள்ளை உண்டு, சொத்தை இறுக்கி இறுக்கி அப்படி அணைத்து வாழ்ந்த சில பேர் இருக்கிறாங்க. அப்படியே வாழ்ந்துருவான். காலம் அவனை அடிக்கும். வாழ்க்கை சாட்டையை எடுத்து அடித்த பிறகு அவன் திரும்புவான். இதல்லடா வாழ்க்கை, இதல்ல வாழ்க்கை. சார், கொரோனாவின் 2வது அலை. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் உண்டு, அவர் பிசினஸ் உண்டு, அப்படி வாழ்ந்தவர் தான், அப்படி சம்பாதிச்சவர் தான், வெளிநாட்டில் இருக்கிறாரு. 2வது அலை விட்டது. அவங்க அம்மா இட்லி வித்து அவரை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. அம்மாவுக்கெல்லாம் பெரிய பங்களாலாம் கட்டி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். 2வது அலையில் கொரோனா அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. மெட்ராஸ்ல பெட்டு கிடைக்கல. அங்கிருந்து அவர் சொல்றார், என்ன வேணாலும் செய்யறேன். ஏன்னா திடீர்னு அட்டாக் ஆயிடுச்சு, மூச்சு இறக்கிது. அவர் எப்படியோ பெரிய இதெல்லாம் வச்சு பண்ணி ஊருக்கு வந்துட்டாருங்க. வந்து வண்டி எடுத்துட்டு அம்மாவை ஏத்திக்கிட்டு பணம் கொட்டி இருக்கு, எல்லா பணத்தையும் வைத்துக் கொண்டு அலைகிறார். ரொட்டேரியன்ஸ் மாதிரி சில டாக்டர்ஸும் உடன் போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை சார் அந்த டைம்ல. சார், பெரிய கொடுமை. ஆக்சிஜன் பெட் இல்ல, ஆக்சிஜன் இல்ல, பெட் இருக்கு, ஆக்சிஜன் இல்ல. ஒருத்தன் சொல்றாருல, ஒரு அட்டெண்டர், எவ்வளவு வேணாலும் பணம் தரையா அப்படின்றப்ப, சார் நான் என்ன சார் பண்ணுவேன், உங்களோட ராசி யாராவது செத்தா உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் சார் அப்படின்றாரு. இவர் அலைகிறாரு. சில ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. நீங்க நம்ப மாட்டீர்கள், அந்த தாய் அந்த கார்ல உட்கார்ந்து இருந்த அந்த தாய் அப்படியே அவர் கண் பார்க்கவே இறந்து போய்விட்டார். மூச்சிறைத்து கை அப்படி நீட்டி இறந்தாங்க. நான் இருந்தேன் அந்த இடத்துல விட்னஸா. அவரால் அதை தாங்கவே முடியல. இவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டமே, பெத்த தாயை காப்பாற்ற முடியலையே. அவர் சொன்னார், இனி இந்த பணத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது, இது வெற்று தாள்கள். என் அம்மாவின் உயிரை காப்பாற்ற முடியாத இது வெற்று தாள்னு தூக்கி எரிஞ்சு போயிட்டாரு. அதன் பிறகு அவர் முடிவெடுத்தார், எல்லாருக்கும் உதவணும், இனி இது இல்லை இந்த வாழ்க்கை. அப்படி சிலரை வாழ்க்கை மாற்றும், அப்படி மாற்றும். வாழ்க்கை அடிக்கும் ஒரு அடி. புற்றுநோய் மருத்துவமனை கட்டுறீங்க, மனதார பாராட்டுறேன், பணத்தை கரோலி விடுங்க. தெரியாத சொல்கள், நாம் போலியோவை ஒழித்ததை போல
இந்த உலகம் இனி எதிர்கொள்ள போகிற மிகப்பெரிய அரக்கன் புற்றுநோய். என் குடும்பத்திலேயே 3 பேரை புற்றுநோய்க்கு தின்ற கொடுத்தேன். என் அப்பா, என் அத்தை, இன்னொரு அத்தை, என் சித்தி. மின்சாரம் போல புற்றுநோய் பாயுது, பரவுதுங்க. உங்களுக்கு தெரியாது, என் அத்தைக்கு பணம் இருந்தது. எங்க மாமாவோட இறந்த பிறகு மாமாவோட பென்ஷன் தொகை அப்படின்னு ஒரு சேமிப்பு இருந்தது. 25 லட்சம் வச்சிருந்தாங்க அவங்களோட வாழ்நாள் முழுவதும். அப்படின்னு புற்றுநோய் வந்து விட்டது. 3 கீமோக்கே 20 லட்சம் போயிடுச்சு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு ஏழை, பணக்காரன், குழந்தை எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாருக்கும் வந்துருச்சு. அவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டிய இடம் இருக்கிறது. அதனால சொல்றேன், ஒருத்தருக்கு அப்படி நோய் வந்துருச்சு, புற்றுநோய் வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கெல்லாம் வந்தது. என்னமோ தைரியமா சொன்னா. எங்க அப்பா என்ன முடிவு பண்ணாரு தெரியுங்களா? அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டாரு. எல்லாரையும் வர சொல்லு. என்கிட்ட சொல்லல, எங்க அம்மாட்ட சொன்னார், வர சொல்லு. எத்தனை பேர் சொத்துக்காக தங்கச்சியோட பேச மாட்டான், அக்காவோட பேச மாட்டான். சொத்து அப்படிலாம் இருக்கிற போது வாழ்க்கை உன்னை அப்படி உந்தி அந்திம காலத்திற்கு தள்ளுகிற போது இது இல்லைனா சில பேர்லாம் எழுதி வச்சிருக்கான், ஹெல்ப் பண்ணு, சொத்து கொடுக்கு, அப்படி உதவி செய்பவர்கள் இருக்கிறார்கள். இடைப்பட்ட லௌகிக வாழ்க்கையில் இருப்பவர்களை தான் நீங்க தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். இவங்களெல்லாம் எல்லா மதங்களும் இதைத்தான் சார் பேசியிருக்கு. தொண்டு செய்யடா, டேய் தொண்டு செய், உதவு. இன்னும் சொல்கிறேன், மதங்கள் சாட்டை எடுத்து அடிக்குது. இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? இது போன்ற கருத்தரங்களில் சொல்வேன், ஆன்மீகத்தை பேச வேண்டி இருக்கிறது. உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன மக்கள்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கிறது. உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன மக்கள்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கிறது. இஸ்லாத்தில் குர்ஆன் சொல்கிறது, உன் பேரிச்சம்பழத்தில் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தையாவது அடுத்தவனுக்கு கொடுத்து நரக நெருப்பில் இருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். குர்ஆன் சொல்கிறது. பைபிள் இன்னும் அதை தாண்டி போகிறது. பைபிள் சொல்கிறது, நீ இருக்கினால் நான் இறுக்கி விடுவேன். நீ சொத்தை யாருக்கும் கொடுக்காமல் உனக்கு உனக்கு என்று உன் சொத்தை இறுக்கி கொண்டால் நான் உனக்கு வழங்கக்கூடிய அருளை நான் இறுக்கி விடுவேன். பைபிள் பேசுகிறது. இதை தாண்டி ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற மக்கள், பெண்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தொண்டை பத்தி யோசிக்கல. உண்மையான ஆன்மீகம் என்னன்னு தெரியல. திருமூலர் சொல்கிறான், நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றாகி படமாட கோயில் பகவர்க்கு அதாமே. திருமூலன் சொல்றான், டேய் படத்தில் இருக்கிற தெய்வம் இருக்குல்ல, அப்ப சிலை கிடையாது. படத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு நீ படையல் படைக்கிறாயே, உணவு படைக்கிறாயே, சடங்கு செய்கிறாயே, படத்தில் இருக்கிற படத்திற்கு படைக்கிறாயே, அது நடமாடும் தெய்வங்களான ஏழைகளுக்கு போய் சேராது. அது படத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு நீ உதவி செய்தால் அது படமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு போய் சேரும். யார் சொன்னது? திருமூலர் சொல்லி இருக்கிறான். இது இல்ல நமக்கு, நம்ம சொல்லல. சொத்து, பணம், இதை பற்றிய புரிதல், வாழ்க்கைனா என்ன, எதுவுமே சொல்லல சார். நிறைய பேர் எதுக்கு உதவ மாட்டாங்க சொல்லுங்க? நிறைய பேர் உதவாததற்கு காரணம் என்ன? எனக்கே வேணுங்க, எனக்கே பத்தல. உண்மைதான். இந்த காலத்தில் எல்லாமே பணமாகிவிட்ட சூழலில் ஈகை குணம் சிரித்து கொண்டிருக்கிற சூழல்ல நான் இன்னொன்றும் சொல்கிறேன், கடந்த தலைமுறை உதவியது பெரிதல்ல. இந்த கன்சியூமரிசத்தில், இந்த கன்சியூமர் வேர்ல்டுல எல்லாமே வணிகமயமாகிவிட்ட சூழலில் நீங்கள் உதவுகிறீர்கள்ல, இதுதான் கோடான உதவ மாட்டோம். அவர்களிடம்லாம் நம்ம போய் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப பணத்தெல்லாம் அப்படி இருக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்படிலாம் பணத்தை நீ காப்பாற்றி விட முடியாது. நான்மணி கடிகை சொல்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்வினை காலம், தீவினை காலம் என்று உண்டு. எல்லாருக்கும் உண்டு. நீங்க பார்த்திருக்கலாம்,
நல்ல வாழ்ந்த குடும்பம் உங்க கண்ணு முன்னாடி நொடித்து போயிருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஒரு 2 தலைமுறையில மேல வந்துருக்கும். அது சக்கரம் தான், ரோட்டரி சக்கரம் போல வாழ்க்கை ஒரு சக்கரம் தான், செல்வமும் ஒரு சக்கரம் தான். உங்களிடம் நிலையாக தங்காது, உருண்டுகிட்டே இருக்கும். நான்மணி கடிகையில் நம் புலவன் சொல்றான், நல்வினை காலம் என்று உண்டு. நீ அப்ப பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உனக்கு திருமகள் மீண்டும் மீண்டும் அள்ளி அள்ளி கொடுப்பாள். கவலைப்படாத, கொடுப்பதால் இன்பம், கொடுப்பதால் எல்லாம் தீராது. நல்வினை காலத்தில் நீ என்ன செலவு பண்ணாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கும், பணம் வரும். அப்படி என்றால் தீவினை காலம், தீவினை உண்டு. தீவினை காலத்தில் நீ நினைத்தாலும், உன் செல்வத்தை இருக்க இருக்க அணைத்துக் கொண்டாலும், பூட்டி வைத்தாலும் உன் செல்வம் உன்னை விட்டு கடந்து போய்விடும். அப்ப இந்த கேள்வி புலவன்ட்ட கேட்க வேண்டி இருக்கு. அப்படி என்றால் என் செல்வம் தான் போயிடுமா தீவினை காலத்தில்? ஆமா, போயிடும். அப்ப எது எனக்கு துணையாக இருக்கும்? நீ செய்த தர்மம் அப்போது உனக்கு துணையாக இருக்கும். நீ யோசிச்சு பாருங்களேன், நல்ல தான தர்மம் செஞ்சிருப்பாங்க, அந்த குடும்பம் செல்வத்தில் ஒழிச்சு போயிருக்கும். ஆனா குழந்தைகள் பிரமாதமாக படிப்பாங்க. எப்படி படிக்கிறாங்க? ஏதோ ஒரு மிராக்கிள், தர்மம், புண்ணியம், இதெல்லாம் நம்பிக்கை உண்டு. எனக்கு உண்டுங்க. நம்ம பகுத்தறிவில் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். எனக்கு உண்டு, பாவ புண்ணியம் உண்டு. மதங்கள் பேசுகிறது, இலக்கியம் பேசுகிறது, தர்மம் 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 தான் நிலையானது. எச்சன் தர்மத்தை கேட்பான். எனக்கு நேரமின்மை, சுருக்கமா முடிச்சாங்க ஒரு 5 நிமிஷத்துல. எனக்கு இனி ஒரே ஒரு கோரிக்கை, எல்லா ரோட்டரி அமைப்பிலும் இப்படி பிரவாகம் போல வார்த்தைகள் கொட்டுகிற நேரத்தில் எனக்கு நேரமின்மை நெருக்கடி கொடுத்துருந்தீங்க. இனிமேலாவது எனக்கு கொஞ்சம் நல்ல நேரத்தில் எனக்கு ஈகை காட்டுங்கள். எனக்கு ஏதோ வருகிறது வார்த்தைகள் அருவி போல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். உதவுறது, இந்த பொருட்களை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறது, இதுல பெரிய சிக்கல் இருக்கு. ஏன் பலர் வரமாட்டான்? நீங்க வந்துட்டீங்க, சேவை பற்றி பேசுகிறீர்கள், கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டணும் பேசுறீங்க, ஒரு பொது சேவை செய்யணும் பேசுறீங்க. நீங்கள் செய்கிற ஈகையிலேயே பெரிய ஈகையாக நான் எதை கருதுறேன் தெரியுமா? பணம் கூட இல்லைங்க, பணம் அல்ல. உண்மையில் பொது காரியத்திற்காக நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். மணியை விட பெரிய விஷயம். பலர் வரமாட்டான் சார், பலர் வரமாட்டான். அவனை தான் நம்ம வர வைக்க வேண்டி இருக்கிறது, பேச வேண்டி இருக்கிறது, நிறைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு கதை சொல்றேன், 2 கதை சொல்லி முடிச்சாங்க. ஏன்னா உங்களை நெடுநேரம் பசியோடு இருக்க வைக்க விரும்பல. 2 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் பலர் எப்படி இருக்கான் அப்படின்னீங்கன்னா, இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போகிற போது பலர் இருக்கிறோம். எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை உண்டு. இப்படி ஒருத்தர் பேசுற ஒரு சன்னியாசி, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பொருள் எல்லாம் இல்லை, பலன் இல்லை, இந்த செல்வம்லாம் நிற்காது, ஒரு நாள் ஓடி போயிடும். இந்த செல்வத்துல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தர்மம் தான், ஈகை தான், சேவை தான் பெருசு அப்படின்னு அப்படி பேசுங்க. அங்கே ஒரு பண்ணையார் தான் அதுக்கு தலைமை. பண்ணையார் பேசாம போயிருக்கலாம்ல. அதை கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பண்ணையார் பேசுறப்ப அந்த சாமியார் பேசினதுக்கு பிறகு, சாமி நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன், என்ன பேச்சு, எல்லாமே நிலையில்லாம போயிடுச்சு, எவ்வளவு அற்புதமா பேசியிருக்கீங்க. இதை கேட்கிற போது எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இந்த சொத்து பத்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உங்களோட வரலான்னு போல தோணுது எனக்கு. பேசிங்க, பேச்சுக்கு பேசுறது தானேங்க. சாமியார் அப்படின்னா வா அப்படிங்க, வா வந்துரு என் கூட அப்படிங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? வந்துருக்கியா, முடிவெடுத்தா வந்துடணும், வா அப்படின்ற. நான் சொல்றான், இப்ப நம்ம ஆட்கள் எல்லாம் நீங்க அப்படியே யோசிச்சுக்கணும். அவன் சொல்றான், சாமி நான் எப்படி சாமி வர முடியும், உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இன்னும் வேலைக்கு கூட போகல, இன்னும் குடும்ப பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் நிறைவேற்றிட்டு தானே வர முடியும். இப்படியே விட்டா உங்களுக்கு குடும்பம் கிடையாது, நீங்க வந்துட்டீங்க. சரி எல்லாத்தையும் முடி வச்சுட்டு வாப்பா. போயிட்டாரு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த கிராமத்துக்கு வர,
கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் சாமியார். பையன் வேலைக்கு போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். சாமியார் கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாரு, வரியா தம்பி அப்படின்னு. இவன் மறந்துட்டான். என்ன சாமி? இல்லை, என் கூடயே வரேன்னு சொன்னீங்க. என்ன சாமி, பையன் என்ன கல்யாணம் கூட பண்ணல, இன்னும் பொறுப்பா நிறைய இருக்கு, பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், இல்லாட்டி அவன் பாட்டுக்கு அழைச்சிட்டு இருக்கான். செட்டில்மெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டேன்னா நான் வந்து அப்புறம் எனக்கு என்ன இருக்கு சாமி, சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்ப வர பேரப்புள்ள வெளியில விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்படி போனா மருமக இருக்கா, அம்மாவுக்கும் அவரோட மனைவிலாம் இருக்கு. அப்படியே சாமியார் தேடுறாரு, நம்ம ஆள் எங்கடா காணா அப்படின்னு பார்த்தா ஆளை காணா. எங்கடா ஆளுன்னு பார்த்தா ஒரு புகைப்படத்துல ஊதுபத்தி எல்லாம் குளிக்கி வச்சு புகைப்படத்துல இருக்கிறாங்க, செத்து வைக்கல. அப்படி பார்க்குறாப்புல, ஓ இறந்துட்டாப்புல இருக்கு, சரி அப்படின்ட்டு போகலாங்கன்னு வெளியில வருகிறார். வெளில வரப்போ ஒரு குரல், சாமி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அந்த ஆள் குரல் தான், பண்ணையார் குரல் தான். என்னடா அப்படின்னு திருப்பி பார்த்தா ஒரு நாய் செத்து மறுபிறப்பு நாயா வந்துட்டாப்ல. இவரு தான், நான் தான் சாமி. அப்படியா? ஆமா சாமி, அடுத்த பிறப்பும் பிறந்துருச்சு அப்படின்னு. அப்ப சொல்றாரு, சரி இப்ப யாரு வா அப்படிங்கிறாரு. சாமி, நான் செத்ததுக்கு பிறகு ஏன் கேட்குறீங்க? என் பொண்டாட்டி ஒரு பேமானம், அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. என் மருமக ஊதாரியா இருக்கிறா. நான் சேர்த்து வச்ச பாடுபட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வேலைக்காரங்க திருடிட்டு ஓடுறாங்க. நான் எவ்வளவுதான் கவர்ந்து பண்றது? இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்படிங்கிற போது சாமியார் சொன்னாரா, சீ நாயே, நீ ஒரு நாளும் வரமாட்டாய், நீ எந்த காலத்திலும் வரமாட்டாய் அப்படின்னு சொல்லி போனதாக உண்டு. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி ஒரு நாய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நாய் நம்மளை விடாது, பொது காரியத்துக்கு விடாது. பேரப்பிள்ளைய பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இதுதான், இப்படியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு தொண்டை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இது இல்லடா வாழ்க்கை, உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்தா. நாளடியார் சொல்கிறது, சென்றன நாட்கள், வந்தன கூற்று. ஏன் எமே வந்துகிட்டு இருக்கான், செத்து போயிடுவேன், செத்து போறதுக்கு முன்னாடி தர்மத்தை செஞ்சுட்டு போயிடு. பதட்டப்படுத்துது. நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி சொல்றேங்க, செல்வத்தை பற்றி ஒரு செய்தி சொல்லி நம்ம முடிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் செல்வம் சேர்க்கிறாங்க, ஆசை அடங்கல. சைக்காலஜி ஆஃப் மணி நிறைய பேர் புக்கு படிச்சிருப்பீங்க. அது அரவிந்த் சாமி சொன்ன பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் சார் உளவியல் அப்படின்னு. அந்த புத்தகத்தோட சாரம் என்ன தெரியுமா? அந்த புத்தகம் என்ன சொல்கிறது, யார் பணக்காரன் அப்படின்னு கேட்கிற போது அந்த புத்தகம் சொல்கிறது, யார் தெரியுமா பணக்காரன்? நிறைய பொருள்களை வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல. அந்த புத்தகம் சொல்ற கிரக்ஸ் தான், நிறைய பொருட்களை வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல, தன் தேவைகளை சுருக்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்பவன் தான் பணக்காரன். நம்மால் என்ன நினைச்சிட்டானா, பணம் சார் உளவியலை படிச்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சு விடணும்டா அப்படின்னு வாங்கிட்டான், எல்லாம் திணையில் போய் இருக்கிறான். ஏன் இது வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கேன், இந்த புத்தகம் நம்மளை ரோட்டியில சேர்த்து. அதுதான் சார் ஜெயம் ரவின்ற நடிகர் சொன்னது. சில நடிகர்கள், ஜெயம் ரவி ரொம்ப வசதியான வீட்டுக்குள்ள, அவங்க மாமியார் அதை விட வசதியானவங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்ததுங்க. அவர் சொன்ன பணத்தை பத்தி பேசுகிற போது அவர் சொல்ற, சார் பணம்ன்றது வசதிக்கு தான் சார், வாழ்க்கைக்கு இல்லை. நம்மளுடைய சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு கொஞ்சம் இருந்தா போதும், வசதிக்கு தான் சார் பணம். நான் ஆடி கார்ல போகணுமா, அம்பாசிடர்ல போகணுமா, அதை தான் டிசைட் பண்ணுது பணம். கம்ஃபர்ட் தான், வசதிக்கு தான் பணம், வாழ்க்கைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொல்றார், எவன் ஒருவன் இருக்கிற நிலையில் சந்தோஷமாக இல்லையோ அவனால் எது வந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இதை நம்ம போய் சொல்ல வேண்டியிருக்கிறது, மக்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் பா வள்ளுவன் சொல்ற குரல், வகுத்தான் வகுத்த தொகையென்றால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதும்பா. நம்ம சொல்லணும், நம்ம எல்லாட்ட மக்கள்கிட்ட போய் சொல்லணும், செல்வத்தை சேர்க்கிறியே, செல்வத்தின் பயன் என்ன தெரியுமா? நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள், செல்வம் கோடி கோடியா சேர்த்தரலாம், ஆனால் அந்த செல்வத்தை, அந்த செல்வத்தினால் வரக்கூடிய பலனை தூய்க்கக்கூடிய இருக்குல்ல பலன், அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது.
நீ சொத்து சேர்த்தலாம். இது இந்த குரலுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். நான் பேசும் தலைமையில் ஒரு பெரிய இனிப்பக உரிமையாளரை பேட்டி கேட்டேங்க. அவர் இந்தியா முழுவதும் ஸ்வீட் ஸ்டால் எல்லாம் இது பண்றவர். அவரோட நான் பேட்டி எடுத்து முடிச்ச பிறகு அவர் சொன்னாரு, சார் நீங்க சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க, நான் எல்லா ஸ்வீட்டும் வெரைட்டி ஒரு 200 ஸ்வீட் இருக்கு வெரைட்டி எல்லாத்தையும் வச்சிருந்தேன் டேபிள்ல, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்க ஒரு சேஞ்சுக்கு அப்படின்ட்டு. டேபிள் பூரா இருக்கு சார், டேபிள் பூரா ஸ்வீட் எல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க டேஸ்ட் பண்ணலாமே, சுகர் என்னால ஒன்று கூட சாப்பிட முடியாது, என் பொண்டாட்டியும் விட மாட்டான், எனக்கு கூழுகத்தி தான். தூய்த்தல் அறிவு, நீ செல்வத்தை சேர்க்கலாம், அந்த செல்வத்தின் பலனை நுகர வேண்டும் என்றால் தானம் செய்யும், தர்மம் செய்யும். ஒரு செய்தியை சொல்லி முடிப்போம், ஏன்னா இது உங்களுக்கான செய்தி. லப்பர் பந்துல ஒரு அற்புதமான வசனம் வந்தது. எனக்கெல்லாமே கொஞ்சம் தர்ம சங்கடமா போயிடுச்சு. அந்த கேரக்டர், அந்த கதை, அந்த மாமனார் கேரக்டர் ஒய்ஃபு சொல்லுவா, ஊருக்கு நல்லவனா இருக்கிறவன் குடும்பத்துக்கு நல்லவனா இருக்க மாட்டான் அப்படின்னு. எனக்கெல்லாம் சங்கடமா போயிடுச்சு. நம்மளாம் தமிழ் பள்ளியில ஊருக்கு போறா போயிட்டு இருக்கவே, எல்லா லேடிஸும் எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க சார், எல்லாம் நம்ம கோஷ்டி தான். ஊருக்கு நல்லவனா இருப்போம், குடும்பத்துக்கு இருக்க மாட்டோம். நான் உங்களிடம் சொல்கிறேன், பிசினஸ் மேனா இருக்கிறீங்க, ஓடிட்டே இருப்பீங்க, உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க நல்லார் ஒருவர் உளரேன்னு சொன்னால நீங்க நல்லா இருக்கணும், உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல்ல குடும்பத்துக்கு நேரத்தை செலவிடுங்கள். ஓடிட்டே இருப்போம், குடும்பத்தை கூட யோசிக்க மாட்டோம், குடும்பத்தையும் பார்க்கணும், கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். சார் நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த வாடகை வீடு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி இருக்கும். அதில் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். அவர் தான் என்ன தமிழ், நான் திருக்குறள்லாம் படிப்பேன் அப்படின்னு உரையாடுவதற்காக எனக்கு கம்மியான ரேட்டுக்கு வாடகைக்கு விட்டார். எனக்கு அவர் மட்டும்தான் இருப்பார். என்று சொன்னார், தனியாக இருப்பார். 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி மெட்ராஸ்லேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க படிக்குது அப்படின்றதுக்காக தனித்தனியா, இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அவரும் போய் குழந்தைங்க வீட்டில் தங்கலை. அப்ப என்ன பண்ணுவாரு, எனக்காக சில நேரம் காத்திருப்பார். ஈவினிங்ல எல்லாம் நான் வருவேனா அப்படின்னு. நான் சில நேரம் உற்சாகமா இருந்தா பேசுவேன், உற்சாகம் இல்லை அப்படின்னா மெதுவா ஓடிடுவேன், அவருக்கு தெரியாம. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கேட்டுக்கு என்ன போடாம வச்சுட்டாரு. கேட்டை திறந்தாலே சத்தம் கேட்கிறோம், எட்டி பார்த்துருவாரு, என்ன பிடிச்சிருவாரு. எனக்கு ரொம்ப சிரமம். சில நேரங்கள்ல காம்பவுண்டை தாண்டி ஓடிடுவேன் பின்பக்க வழியா. ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் இறக்க போவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக என்னை அழைச்சி பேசினார். அப்ப சொன்னாரு, விஜயன் நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லணும். என்ன அப்படின்னு, நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து வந்தேன். சிதம்பரம், நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணேன். வேலைன்னு ஓடுனேன். என் அம்மா சிதம்பரத்துலேருந்து இங்கே தான் தங்கியிருந்தா, வயசானவர். நான் எப்பெல்லாம் நைட்டு வரேனோ ரொம்ப டயர்டா வேலை முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டுலாம் வரப்ப நான் உள்ளுக்கு நுழைஞ்சோடனே என் அம்மா எழுந்திரிச்சுப்பா, வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி பேசுவா. சாப்பிட்டியாடா, ஆமா நம்ம ஊர்ல தெரியுமா அப்படின்லாம் கேட்பா. ஏம்மா அடுமா அப்புறமா பேசலாம் அப்படின்னு நான் போயிருவேன். எதிர்த்தாப்புலயே மருதீஸ்வரர் கோயில் இருக்கு. என் அம்மா சாவுற வரைக்கும் கேட்டா, என்கிட்ட கூட்டிட்டு போயா, உன் கூட போகணுயா அப்படின்னு. நான் தான் சொன்னேன், ஏமா காரு தான் இருக்கேம்மா, வேலைக்காரர் தான் இருக்காரேம்மா, போக வேண்டியதானேம்மா அப்படின்னு சொல்லுவேன். அவர் சொன்னா, சரியா அப்படின்னு சொல்லி என் அம்மா இறந்து போய் விட்டாள். அவர் சொல்ற, நான் அந்திம காலத்தில் இருக்கிறேன். என் அம்மா அன்று எந்த உணர்வோடு பேசியிருப்பாள் என்பதை இன்று என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் சொன்னார், எதற்காக பேசியிருப்பான்னு உணர்ந்து முடியுது விஜயன். குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணு, மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணணும். அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா, நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் நாளைக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த சொத்துக்கு என்ன மதிப்பு? குடும்பத்தோடு செலவழி, குடும்பத்தை பார்த்துக்கோ,
தமிழையும் பார்த்துக்கோ அப்படின்னார். அந்த செய்தியை தான் உங்களுக்கு சொல்கிறேன். சமூகத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த செய்தி ரொம்ப நேரம் ஓடிச்சு, ரொம்ப இழுத்துட்டேன். இன்னொரு நாள் மனவிட்டு உங்களோடு உரையாடுகிறேன். இந்த புத்தாண்டில் எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு தீர்காயுச வழங்கணும், நலத்தையும் வளத்தையும் வழங்கணும். உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும், இந்த சமூகமும் சுபிட்சமாக இருக்கணும். ரோட்டரி மிகப்பெரிய அளவில் கிளை வைத்து பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.